ஒரு இன்ஜுரி ஒரு நாக் அவுட் ஆச்சுன்னா எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும், ஓகே. அதுக்கப்புறம் எப்போ பாக்ஸிங் கண்டினியூ ஜஸ்ட் நீங்க அப்படியே சொல்லுங்க, ஒரு நாக் அவுட் ஆச்சுன்னா எவ்வளோ நாள்? கம்பல்சரி ஒரு சின்ன அடிபட்டு நாக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம பிரெயின்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆமா, கன்கஷனாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கம்பல்சரி ஒரு 3 months 2 months வந்து கண்டிப்பாக கம்பல்சரி ஃபுல் ரெஸ்ட் வரணும். பாக்ஸிங் பண்ணக்கூடாது. ஓகே. லைக் ட்ரைனிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்லை ஸ்பாரிங்கு மண்டேல அடிபடுற அது இல்லை, மாதிரி நம்ம மட்டும் ட்ரைனிங்கே பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஓகே. வந்து நம்ம ஒன்லி வாக்கிங், ஜாக்கிங்கு, ஓகே. இது வெயிட்ஸ் அடிக்கிறது, ஓகே. ஸ்ட்ரென்தனிங் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. பாக்ஸிங் ட்ரைனிங், ஷேடோ பாக்ஸிங், ஸ்கிம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே. நம்ம ஃபிசிக்கலாக ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். மைண்ட் வந்து மென்டலி ரெக்கவர் ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அதனால தான் வந்து திருப்பி நம்ம அடிபட்டு திருப்பி அது மேலே பண்ண போனால் பயம் அதிகமாகிடும். ஓகே, கரெக்ட். அப்போ வந்து பாக்ஸிங் வராது. இப்போ ஒருத்தங்க நாக் அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைக்கலாஜிக்கலி அந்த எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதை ஓவர் கம் பண்ணும்போது என்ன, ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். திருப்பி நம்ம நாக் அவுட் ஆகிட்டோம்னா அதை வந்து திருப்பி நம்ம அந்த ஆப்போனண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற அந்த இது. நம்ம திருப்பி வெயிட் மாற்றிட்டு போகக்கூடாது. ஒருத்தங்க வந்து சரி இந்த வீட்டில் போனால் அடி வாங்கணும், வேறு வீட்டு போனால் எல்லா வீட்டு போனாலும் அடி வாங்க. பாக்ஸிங் நம்ம பண்ணால் நல்லா தெரிஞ்சதுன்னா எந்த வெயிட் பண்ணாலும் அடிக்கலாம். ஸோ மைண்ட் செட் இருக்கணும், கரெக்ட் மைண்ட் செட் இருக்கணும், டெடிகேஷன் அதிகமாக இருக்கணும். ரைட், நான் இந்த வாட்டி அடி வாங்கி தோத்துனா அதை நான் வின் பண்ணி காட்டணுன்ற ஒரு தாட் இருக்கணும். சூப்பர். ஓகே. அது இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே ஓகே இந்த வெயிட் இல்லையா, காம்படிஷனில் தான் வீட்டில் போய் போடலாம். ஓகே. ரைட்டா? ஓகே.